விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024 பவர்ட் பாய் ஓம் சாந்தி. பிரணவம் உரைத்திட சிவனார் காமுர உதித்த கணமரை பொருளே கணமரை பொருளே ஓங்காரமாக உதய தழுந்தே ஓங்காரமாக 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 உதய தழுந்தே ஆங்காரமான அரகர் குலத்தை வேரறக்களை வேலவா போற்றி நான் மறை சார ஓம்கார ஸ்வரூபா நான் மறை சார ஓம்கார ஸ்வரூபா நான் மறை சார ஓம்கார ஸ்வரூபா மாமயில் வாகனரே சுவாமி பிரதாபா மாமயில் வாகனரே சுவாமி பிரதாபா மால்மருகா ஷண்முகா முருகா மால்மருகா ஷண்முகா முருகாச்சரணம் வேலு மயிலும் துணை. இப்ப நம்ம பாடின ஒரே ஒரு விருத்தம். இது பாலன் தேவராயர் அருளி செய்த சுவாமி மலை கவச்சம். எதேர்ச்சியா இன்றைய தினம் சஷ்டி. சஷ்டி தினமான இன்று முருகனை பத்தி பேசுற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய குலதெய்வம் சுவாமி மலை முருகன். இப்பேற்பட்ட வாய்ப்பு தந்த என்னுடைய குருவான ஸ்ரீமதி விஷாகாமணியை வணங்கி தொடங்குறேன். 1000 தெய்வம் நாம் வேண்டும் போது ஓடோடி வந்தாலும் கூடவே இருந்து காக்கும் தெய்வம் நம் குலம் காக்கும் குலதெய்வம். அப்படி என்னுடைய குலதெய்வம் சுவாமி மலை முருகன். இந்த சுவாமி மலைன்ற திருஸ்தலம் கும்பகோணம்ன்ற ஊர் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. திருக்கோவில் இல்லாத ஊர் திரையில்லூர் அப்படின்னு அப்பரடிகள் சொல்லியிருக்கார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு ஔவையார் தன்னுடைய கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்கா. நம்மளுடைய பாரத தேச கோவில்களையும் குலதெய்வ கோவில்களையும் பேணி பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. தமிழக திருக்கோவில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த கோவில் இருக்கிற சிற்பங்களா இருக்கட்டும், கல்வெட்டுகளா இருக்கட்டும், செப்பேடுகளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம். இந்த சுவாமிமலை கோவிலை கட்டினவரும் பராந்தக சோழன் அப்படின்ற ராஜாதான். சுவாமி மலையில வழிபடுறவாளுக்கு ஞானம் பெருகும். ஏன்னா இது ஞானோபதேசம் நடந்த இடம் இல்லையா. சுவாமிநாத சுவாமியை வழிபடுறவாளுக்கு ஞானம் கிடைக்கும். இந்த கோவில்ல நிறைய அரும பெருமைகள்லாம் உண்டு. அது ஒன்னொன்னுத்தையும் இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டே வருவோம். இங்க இருக்கிற முருகனுக்கு வஜ்ரவேல் அப்படின்ற வித்தியாசமான வேல் உண்டு. நக்கீரர் நக்கீரர் அப்படின்ற முனிவர் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு முருகனுடைய 6 படைகளை உருவாக்கி இருக்கார். அதுல சுவாமி மலை 4வது படையா அமைஞ்சிருக்கு. சுவாமி மலையில நடந்த லீலை தான் முருகனுடைய பால லீலை முதல் லீலை. அப்படி இருக்கும்போது இது ஏன் 4வது படையாக அமையணும் அப்படின்னா,
சக்தி இல்லாத வழிபாடே இருக்க கூடாதுன்றதுனால நக்கீரர் தேவயானை சமேதமா முருகனை அமைச்சிட்டு 4வது படையா சுவாமி மலையை அமைச்சிருக்கார். நக்கீரர் சுவாமி மலையில உட்கார்ந்துதான் இந்த திருமுருகாற்றுப்படையை அமைச்சாராம். அது இந்த கோவிலோட ஒரு முக்கியமான தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். இங்க பொதுவாவே ஒரு மூர்த்தியை பீடத்து மேல்தான் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவா எல்லா கோவிலையுமே. ஆனா இங்க இருக்கிற முருகனை சிவனுடைய ஆவுடையார் மேல வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்கா. சுவாமி மலைய நம்ம திரு ஏரகம் அப்படின்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் அருளி செய்த சுவாமி மலை திருப்புகள்லயே ஏரகத்தமர்ந்த இறைவனே, ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படின்ற முத்திரையை அடிக்கடி பயன்படுத்திருப்பார். இந்த சொல்லுக்கு அப்படி என்னதான் அர்த்தம்னா, ஏர்னா அழகுன்னு அர்த்தம், அகம்னா இருப்பிடம்னு அர்த்தம். அழகுள்ள இடமானது இந்த சுவாமி மலை. முருகன் இருக்கும் இடம்லாம் அழகுதான் இல்லையா? முருகனுக்கே அழகன் தான் பெயர். முருகன் மறுபெயர் அழகு, முருகன் மறுபெயர் அழகு, அந்த முருகலில் மயங்குது உலகு. முருகன் மறுபெயர் அழகு, அந்த முருகலில் மயங்குது உலகு. முருகன் மறுபெயர் அழகு. இந்த சுவாமி மலைய நம்ம குருமலை, குருகிரி அப்படின்லாம் சொல்லுவோம். எதுக்கு இந்த குருமலைன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமயம் கைலாயத்துல முருகன் விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ அங்க இருந்து பிரம்மா வந்து முருகன் இடத்துல கேக்குறார், நான் உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன்ப்பா, உங்க அப்பா இருக்காரா? முருகன் சொன்னார், எங்க அப்பா இருக்கார், நீங்கள் யார்? பிரம்மா சொல்லிக்கலாம், போனும் நான் தான் அப்பா பிரம்மா, பிரம்மலோகத்துல இருந்து வந்திருக்கேன், சிவபெருமான பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம். மூணு கர்ப்பத்தோட பேசுறாரா. என்ன தெரியாதா உனக்கு, நான் தான்ப்பா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா. முருகன் கேக்குறார், ஓஹோ நீங்க தான் சிருஷ்டிகர்த்தாவோ, எங்க பிரணவத்துடைய பொருளை சொல்லுங்க பாப்போம். பிரம்மா சொன்னார், பிரணவத்தினுடைய பொருளே நான் தான்ப்பா. இந்த பதிலுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பிரணவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதோடைய உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? பிரம்மா திருத்துறன் முழிச்சார். அவருக்கு பதில் தெரியல. முருகன் அவரை சிறையில் அடைச்சிட்டார். அப்ப சொல்றார், சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகர்த்தான்னு புகழ்ந்துக்கிறேலே, உங்களுக்கு பிரணவத்தினுடைய பொருள் கூட தெரியலையே. எனக்கு கூட தான் 9 வீரர்கள் இருக்கா. இப்ப நான் நினைச்சேன்னா அவா இல்லாம சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே முருகன் தன்னுடைய வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு சிருஷ்டி பண்ற சக்தியை கொடுத்துட்டார். அவா இல்லாம சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த இன்சிடென்ட்ட தியாகராஜ சுவாமி நீ வண்டி தெய்வமும் ஷடானனான்ற கீர்த்தனத்துல சொல்லியிருக்கார். சரிபாலுரதோ கைலாசகிரி சுமாக்ருதிதோ நாரகனுபேரபுலேக பிரணவார்த்தம் தானனு விதேவி கோபகேச்சி சரகுண நவவேருணந்தோ முகதிம் கருணீகலி மாரு வேல வெஞ்சி சூருனு முர முராருனு நீரிமே சகவரு சகானு ಶ್ರೇಷ್ಠಿ ಶಕ್ತಿ ಒದಗಿನ ನೀವಂಟಿ ದೇವಮು ಷಡಾನನ இப்படி தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனத்துல சொல்லியிருக்கார். தியாகராஜர் ராமரை பத்தி மட்டும் பாடல, முருகனை பத்தியும் பாடியிருக்கார் அப்படின்றத இந்த கீர்த்தனத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, சிவபெருமான் அங்கேந்து வந்து முருகனிடத்துல கேட்கிறார், ஏப்பா இங்க பிரம்மா வந்த மாதிரி இருந்தது, அவர் குரல் கேட்டதே, எங்க அவர் ஆளை காணும்? முருகன் சொன்னார், பிரம்மா வந்தார், என்ன பார்த்து பேசினார், நான் சிறையில் அடைச்சுட்டேன். எதுக்குப்பா அவரை போய் சிறையில் அடைச்ச?
அவர்னால தானப்பா சிருஷ்டியே நடக்கிறது, அவர் அதுக்கு சிறையில் அடைச்ச பின்ன என்னப்பா? சிருஷ்டிகர்த்தான்னு புகழ்ந்துக்கிறார், பிரணவத்தினுடைய பொருளும் தெரியலன்றார். நான் என்னதான் பண்ணுவேன், அதனாலதான் அவர் சிறையில் அடைச்சேன். சிவபெருமான் கேட்கிறார், ஓஹோ உனக்கு தெரியுமாப்பா பிரணவத்தினுடைய பொருள், எங்க என்னிடத்துல வந்து சொல்ல பாப்போம். முருகன் சொன்னார், அதெல்லாம் ரகசியமா தான்ப்பா சொல்லணும், உங்க காதை கொடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு முருகன் சிவனுடைய காதோரமா போய் அவருடைய மனம் குளிர பிரணவத்தினுடைய பொருளை உபதேசம் பண்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிர செவிமேதினும் பகசை குருநாதா. அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழ்ல குறிப்பிட்டிருக்கார். இப்படி தகப்பனுக்கே உபதேசம் பண்ணதுனால தகப்பன் சுவாமி அப்படின்னு சுவாமிமலை முருகனுக்கு பெயர். குருவை போல உபதேசம் பண்ணதுனால குரு குகன் அப்படின்ற பெயரும் உண்டு. இங்க இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமா ஆச்சரியமா நுணுக்கமா செஞ்சிருப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டும் எந்த அளவுக்கு இருக்கும்னா, கோவிலுடைய பூட்டுக்கு உகந்த சாவியுடைய வடிவத்தை கோவில்ல ஒரு பகுதியில செதுக்கிருக்கா. அப்ப அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்த்து இங்க இருக்கிற சிற்ப வேலைகள்லாம் செஞ்சிருக்கா. 60 படிகள் 60 வருடங்கள். இது என்னது அப்படின்னா, சுவாமிநாத சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 60 படிகளை கடந்துதான் அவரை பார்க்க முடியும். இந்த 60 படிகளும் 60 தமிழ் வருடங்களை குறிக்கிறது. பிரபவ விபவன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 60 தமிழ் வருடங்களை குறிக்கிறது. அந்த கோவில்லயே ஒவ்வொரு படிக்கட்டுலயும் அந்த தமிழ் வருஷத்தினுடைய பேரை செதுக்கி வச்சிருப்பா. அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவில்ல. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் நெல்லி மரம், சம்ஸ்கிருதத்துல தாத்ரி விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாத்ரி விருட்சம் சுவாமிமலை கோவில் இருக்கிறதுனாலே சுவாமிமலைக்கு தாத்ரிகிரி அப்படின்ற பெயரும் உண்டு. இந்த தாத்ரி விருட்சத்துக்கு ஸ்ரீ அண்ணா தீர்த்த சதகத்துல தாத்ரி தேவி நமாமியம் அப்படின்னு ஒரு பாடலே எழுதியிருக்கார். இங்க வஜ்ர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சரவண தீர்த்தம், நேத்திர புஷ்கரணி போன்ற தீர்த்தங்கள்லாம் உண்டு. கோவில் பக்கத்துல காவேரி ஜிரிஜின்னு பெருக்கெடுத்து ஓடுறா. குமரனுடைய கோவில் பக்கத்துல காவேரி ஓடுறதுனால குமாரதாரை அப்படின்னு இந்த காவேரிக்கு பெயர் உண்டு. அடுத்து இந்திரதேவன் இந்த கோவிலுக்கு தான் ஐராவத யானையும் வழங்கினார். அடுத்து திருவழி கூற்றிருக்கை. இது என்னது அப்படின்னா, அருணகிரிநாதர் திருவழி கூற்றிருக்கை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பாடல்கள் எழுதியிருக்கார் திருப்புகழ்ல. இதுல ஒரு சித்திர கவிதை உண்டு. இந்த சித்திர கவிதையை நம்ம ரத்தபந்தம்னு சொல்லுவோம். இந்த ரத்தபந்தம் கோவிலுடைய தெற்கு பகுதியில செலவக்கல்லால அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிளுடைய ஆர்டர் இருக்கும். 1 1 2 1 1 2 3 2 1 நம்ம மேக்ஸ் புக்ல படிப்போம் இல்லையா, அதான் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லியிருக்கார். இப்பதான் நம்ம என்னமோ படிக்கிறோம் மேக்ஸ் புக்ல, அப்பவே அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாஸ்கல் ட்ரையாங்கிளை பத்தி சொல்லிட்டார். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை தான் நம்மளுடைய ரிஷிகள்லாம் மேரு பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இதை எப்படி அமைச்சிருக்காரு நம்ம பாப்போமா. ஓர் உருவாகிய தாரக பிரமத்து ஒன், ஒரு வகை தோற்றத்தை இருமரபெய்தி ஒன்றாய், ஒரு மண்ணாயினை இருபிறப்பாளரின் மூவாதாயினை இருவரில் தோன்றி ஒன்றி, ஓராய் செய்கையின் இருமையின் முன்னால் நான்முகன் குடுமி இமைப்பினிற் பெயர்ந்து மூவரும் போந்து இருத்தாள் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை. 1 2 3 4 3 2 1. அப்படியே அந்த வார்த்தைக்கு தகுந்தது போல அந்த நம்பரே அமைச்சிருக்காரு அருணகிரிநாதர். இது 1ல இருந்து 7 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இடையில தேர்தட்டு வரும். திருப்பி 7ல இருந்து 1 வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்ப இதை நம்ம பாட்டா பாடுவோமா. ஓருருவாகிய தாரக பிரமத்து ஒரு வகை தோற்றத்தை இருமரபெய்தி ஒன்றாயுன்றி இருவரில் தோன்றி மூவாதாயினை இருபிறப்பாளரின் ஒரு மண்ணாயினை ஓராய் செய்கையின் இருமையின் முன்னால் நான்முகன் குடுமி இமைப்பினிற் பெயர்ந்து மூவரும் போது இருதாள் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை. ஒரு நொடியதனில் இரு சிறை மயிலில் முன்னீர் எடுத்த நானிலம் அஞ்சன் நீ பலன் செய்தனை. நான் வகை மறுபின் உம்மத திருச்சபை ஒரு கை பொறுப்பன் மகளை வேட்டனை. ஒரு வகை வடிவினில் இரு வகை தாகிய மும்மதன் தனக்கு தோனாகி நால்வாய் முகத்தோன்
ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்க இளையோனாயினை ஐந்தழுந்ததனில் நான் வரை உணர்ந்து முக்க சுடரினை இருவினை மருந்து ஒரு குருவாயினை ஒரு நாள் உமையிரு முலை பலர்ந்து முத்தமிழ் விரகன்னார் கவிராஜன் ஐப்புலகிழவர் அருமுக நிவனள் எழுதருமழகு கழுமல துதித்தனை அருமை பயந்தனை ஐந்தருமே நான் முறை தோற்றத்து முத்தனை செஞ்சும் அன்றிலங்கிரி இருபிளவாக ஒரு வேர் விடுத்தனை காவிரி படகரே மேவிய குருகிரி இருந்த ஆறெழுத்தந்தனர் அடியினை போற்ற ஏரகத்திரைவன் என இருந்தனையே ஏரகத்திரைவன் என இருந்தனையே ஏரகத்திரைவன் என இருந்தனையே முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா சுவாமி மலை குமரனுக்கு ஹரஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய் முருகாசரணம். சைக்கிள் பியோர் அகர்பத்தி வழங்கும் விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024